கெஜாக்குள்ளே ஏதோ ஒரு புதிய விஷயம் போயிட்டு இருந்தது. அன்றைக்கி அவன் மாடியிலேருந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டில் ஒரு குழந்தைய அவங்க அம்மா கொஞ்சிட்டு இருந்தாங்க. கெஜாக்கு அவளுடைய சின்ன வயசு ஞாபகங்கள்லாம் வர ஆரம்பிச்சது. கெஜாவோட ஒவ்வொரு பர்த்டேக்கும் முன்னாள் கெஜாவோட அம்மா இந்த கதையை சொல்லுவாங்க. அது என்னென்னா, கெஜா எப்படி பிறந்தான்னு. 1997 February 18 கெஜா அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்புக்கு போனாங்க. போயிட்டு வந்து நைட்டு ரிலாக்ஸாக வீட்டில் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு திடீர்னு வயிறெல்லாம் ஒரு மாதிரி இருந்தது. பெயின் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்போது கெஜாவோட அம்மாவும் அவங்க பாட்டியும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்க. டெலிவரி பெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கொஞ்சம் நஞ்சம் வலி இல்லை, அவ்வளோ வலி. ஃபஸ்ட்டு பேபின்றதுனால ரொம்ப புதுசாக இருந்தது. அப்புறம் ஒரு வழியாக மறுநாள் February 19 மார்னிங் 8 o'clock நீ பிறந்த. இப்போ இருக்க மாதிரி எல்லார் கையிலலாம் அப்போ ஃபோன் கிடையாது. வீட்டுக்கு ஸ்ட்ரீட்டுக்குன்னு ஒரு ஃபோனு தான். அந்த ஃபோன் வழியாக தாத்தா உங்கள் அப்பாவுக்கு இன்ஃபர்மேஷன் சொன்னார். உங்கள் அப்பாவும் ஓடி வந்து உன்னை பார்த்தாரு அப்படின்னு ஒவ்வொரு பர்த்டேக்கும் எங்கள் அம்மா என்கிட்ட சொல்லுவாங்க. இந்த மாதிரி உங்கள் அம்மா நீங்கள் பிறக்கும் போது என்னெல்லாம் நடந்ததுன்னு சொல்லியிருக்காங்களா? சொல்லியிருந்தா அதை கமெண்ட் பண்ணிவிட்டு, இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.